ஓகே, ஃபயர் சைன் இவங்களுக்கான ரீடிங். ஃபயர் சைன் இந்த கார்டு நான் பார்த்தேன் ஆனால் எடுக்கவில்லை. திரும்ப ஷஃபிள் பண்ணுறேன், திரும்ப இந்த கார்டு தான் வந்தது. லக்கியஸ்ட் பர்சன், ரொம்ப 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 லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள். உங்களுடைய லைஃப், உங்களுடைய டோட்டல் லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இன்கேஸ் சில பேர் நீங்கள் வந்துட்டு பாஸ்ட் கொஞ்சம் வருஷங்களாக சில பேர் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் நிறைய டிசாஸ்டர் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. சில பேருக்கு சில ஆக்சிடெண்ட்ஸ், வீட்டில் சில விஷயம், ஆக்சிடெண்ட்ஸ்னால் என்ன வேணாலும் இருக்கலாம். சரி, சில பேருக்கு வந்துட்டு லைஃப் சேஞ்சிங்கான சில விஷயம் நடந்தது, ரொம்பவே ஒரு ஹர்ட்டான விஷயங்கள் நடந்தது. எல்லாம் கர்மா. இப்போ அதில் வந்து வெளியில் வந்துட்டீங்க. நிறைய டாக்ஸிக் பயங்கர பாஸ்ட் நிறைய அடி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வேலை விஷயமா, ரிலேஷன்ஷிப் விஷயமா, லவ் விஷயமா, சிச்சுவேஷன்ஷிப் விஷயமாக நிறைய பேர் வந்துட்டு நிறைய அடிபட்டிருக்கீங்க. தவறான சில விஷயங்களை பண்ணியிருக்கீங்க, தவறாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. சில பேரை தவறாக நம்பிக்கை வச்சுட்டீங்க, தவறான சில விஷயங்களை பண்ணிட்டு இப்போ அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான நேரம் வந்துட்டீங்க. நேரம் கூட சொல்ல முடியாது, வந்தாச்சு. இப்போ உங்களுடைய லைஃப் நீங்கள் ஒரு நல்ல லைஃபாக அமைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஒரு நல்ல லைஃபாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் அந்த கர்மா அதுலேருந்துலாம் வெளியில் வந்தாச்சு. நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. லைக் வாட்டர் சைன் அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்தது. பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க. மேபி சில பேர் உங்களுடைய சார்ட்டில் வாட்டர் அந்த சைன்ஸ் சில பேருக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சைனும் பார்க்கலாம், இந்த சைன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ரீடிங் உங்களுக்கு பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? சில பேர் வந்துட்டு லைஃப் சேஞ்சிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதெல்லாம் லைஃப் உங்களோட நிறைய சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் பண்ணணும்னு யோசிக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு பாஸ்ட் சில விஷயங்கள் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. மணி விஷயத்தில் சில நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கான ஒரு பவுண்ட்ரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி சில பவுண்ட்ரிஸ் க்ரியேட்டும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களுடைய மைண்டில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிவிட்டேன், நான் இப்போ நிறைய விஷயங்கள் மாறி வந்துட்டேன், 5 மாறி வந்துட்டேன். இனி என்னோடய லைஃப்பில் எந்த விதமான ஒரு தவறான டிசிஷனும் நான் எடுக்க போகிறது கிடையாதுன்றதுல முடிவாக இருக்கீங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டராக மாறி இருக்கிறீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. நிறைய பாஸ்ட் லெசன்ஸ், பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாற்றிருக்கு உங்களை லைஃப்பில். நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் நானாக தான் க்ரியேட் பண்ணணும். மற்றவங்களுக்காக நம்ம என்றைக்குமே நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கான விஷயங்கள் நம்ம க்ரியேட் பண்ணணும். நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் நீங்கள். இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்கள் சில பேர் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஜாப் விஷயத்தில், பிஸ்னஸில், இல்லை லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சில பேர் வந்து என்ன சொல்கிறது ஆர்கனைஸ் பண்ணி நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பர்சனாக இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். சில பேர் பிஸ்னஸில் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஒரு பீக் வந்திருக்கீங்க. ஆனால் சில பாஸ்ட் கர்மானால நீங்கள் தவறான சில முடிவு எடுத்ததுனால, சில தவறான பர்சன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணதுனால உங்களோட லைஃப் கொஞ்சம்
அப்ஸ் டவுன்ஸ் ஆகிட்டு திரும்பவும் நீங்கள் ஒரு உங்களுடைய ஒரு பர்ஃபெக்டான ஒரு மைண்ட் செட்க்கு நீங்கள் லைஃப்பில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்போது இந்த விஷயத்தில் நீங்கள் இனி எந்த தவறும் பண்ணக்கூடாது, எந்த மிஸ்டேக் உங்கள் சைட்லேருந்து வரக்கூடாது, எடுக்கக்கூடிய எந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி ஒரு பர்ஃபெக்டாக யோசித்து பண்ணக்கூடிய பர்சனாக நீங்கள் மாறி இருக்கீங்க. அப்படி தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் நீங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாதிக்கிறீங்க. பேசுகிற திறமை அதிகம் உங்ககிட்ட. ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க உங்களை பார்த்து. ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ், ஹேண்ட்ஸம், ஒரு கோர்ஜியஸ், பியூட்டிஃபுல் பர்சனாக இருப்பீங்க, மேல் ஆர் ஃபீமேல். பேசுகிற திறமை ரொம்ப அதிகம் உங்கள்கிட்ட. நீங்கள் எது பேசினாலுமே ஒரு விளையாட்டுத்தனமாக பேசுவீங்க. அது சில பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க உங்களை பற்றி. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பர்சன்றது அவங்களுக்கு அப்புறம் தான் புரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கிறீங்க. கண்டிப்பாக சாதிச்சுட்டும் வந்துட்டுருக்கீங்க. சில பேர் இப்போ தான் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் கண்டிப்பாக வரீங்க. லைக் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த வாட்டர் சைனில் சொன்ன மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக யாரோ ஒரு உங்களுடைய சார்ட்டில் வந்துட்டு வாட்டர் சைன் இல்லைன்னா வாட்டர் சைனோட அந்த சார்ட்டில் வந்து ஃபயர் சைன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபயர் சைன் உங்களுக்கான ரீடிங். ஏரிஸ், லியோ, சஜிட்டேரியஸ். ஓகே, ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. டேக் கேர், காட் பிளஸ்.